ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு BMW 5 சீரியஸ் டீசல் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 7 சீரியஸ் போட்டிருந்தோம், அது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 5 சீரியஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் கிடையாது. இந்த பேனட்டில் அங்கங்கே இது எல்லாமே அழுக்கு தான், ஒரு வாஷ் பண்ணால் போயிடும். ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ப்ரொஜெக்டர் லைட்ஸ் வந்துடுது. இப்போ அப்படியே வண்டியோட சைடு லுக் பார்க்குறோம் பாருங்கள். வண்டியோட சைடு லுக்குமே நல்ல தெளிவாக இருக்கும். வண்டி செம ஒரு லென்த்து, 7 சீரீஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். பட் நார்மல் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நீளம். ரோட்டில் போகும்போதே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது. பேக் டயர் பாருங்கள், டயர்ஸ் எல்லாமே ஒரு 50% மேலேயே இருக்குங்க. இப்போதைக்கு மாற்றுற மாதிரி கண்டிப்பாக கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வண்டி சன்ரூஃப் வந்துடும். சன்ரூஃப்மே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது நமக்கு. இப்போ அப்படியே வண்டியோட அந்த சைடு லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், வண்டி ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணால் போதும், இதை விட நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்ததான் இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் ஓகே, பக்காவாக இருக்குது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ் இந்த இடத்துல இருக்குது. மோட்டரைஸ்டு சீட் வந்துடும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். வண்டியோட டேஷ்போர்டு பொறுத்த வரைக்கும் நல்லாவே நீட்டாக இருக்குங்க. பட் சீட் கவர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ சீட் கவர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் சீட் ஓகே, சீட் கவர் நல்லா இருக்குது, அழுக்கு எதுவுமே இல்லை. பின்னாடி ரொம்பவே நீட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஓவராலாக இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சீட் கவர் மட்டும் கொஞ்சம் சுமார், மற்றபடி நீட்டாக தாங்க இருக்குது. இப்போ அப்படியே நம்ம இந்த பிஎம்டபிள்யூவை டிரைவ் பண்ணி பார்க்கலாம், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வண்டி இப்போ ஆஃபில் இருக்குது, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான். ஸோ வண்டி பார்க்கிங் மூடில் போட்டுட்டு அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே இந்த லிவரை புஷ் பண்ணிவிட்டு டிரைவ் மோடுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா வண்டி அப்படியே நம்ம மூவ் பண்ணிடலாம். ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே வண்டி மூவ் ஆயிடுச்சு. இப்போ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டி ஸ்பீடா மீட்ரு பாருங்கள். இப்போது நான் புஷ் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. 100 தாண்டிடுச்சு, கிட்டத்தட்ட 120 போயிடுச்சு வண்டி. அதுக்குள்ளே ஒரு 5 செகண்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு பவராக இருக்குது நமக்கு வண்டி. பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவுமே குறையல, பக்காவாக அப்படியே இருக்குது. ஏன்னா இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். அந்த இன்ஜின் நாய்ஸ் கேட்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு பழைய வண்டி அப்படிங்கிறதே ஃபீல் ஆகலை. இங்கே பாருங்கள், ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக ஏறி இறங்குது. ஒரு சின்ன ஒரு சவுண்ட் கூட நமக்கு உள்ளே வரல, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. 4 சஸ்பென்சருமே, ஸ்டேரிங்குமே நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இருக்கும், நமக்கு ஒரு ஃபீலே தெரில, ரொம்ப ஸ்மூத்தாக ஏறி இறங்குது. மெயினாக பவர் சூப்பராக இருக்குது. ஆக்சிலேட்டர் காலை வச்சாலே அப்படியே நம்மளை ஒரு இழுத்துட்டு போகிற ஃபீல் தான் இருக்குது. ஸோ மேஜராக இந்த வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, ஓட்டுறதுக்கும் பக்காவாக இருக்குது. ஸோ தாராளமாக இந்த வண்டியை எடுக்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2008 பிஎம்டபிள்யூவில் இது ஒரு 5 சீரியஸ் மாடல், ஒரு டீசல் வண்டி. நல்ல மைலேஜுமே கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த வண்டியோட மாடல் 2008. 2008 இருந்தாலும் வண்டி இப்போவுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. 2008 ஒரு டீசல். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
2 ஓனர் வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5,65,000 கேட்குறோம். இதுவுமே வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வாங்க, ஒரு மெக்கானிக்கை கூட நீங்கள் கூட்டுவாங்க, வண்டியை செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரேட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.